தமிழ் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். கடந்த 2 வாரமே பார்த்தீங்கன்னா இந்த கேபிள் டிவி பிரச்சனை ரொம்ப பெருசாவே ஓடிட்டு இருக்கு. நிறைய பேர் அதை பத்தி ஷேர் பண்ணிட்டே இருக்காங்க. ஆனா இருந்தாலும் அந்த விஷயத்தை முழுமையா நம்மளால தெரிஞ்சுக்க முடியல. அதுல என்ன இருக்கு, இது உண்மையிலேயே இந்த திட்டம் நமக்கு நல்லதா? ட்ராய் வெளியிட்டிருக்க இந்த திட்டம் பார்த்தீங்கன்னா ஒரு சேனலுக்கும் ஒரு ரேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா 50 பைசால ஆரம்பிச்சு 19 ரூபா வரைக்கும் ரேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது மூலமா பார்த்தீங்கன்னா வாடிக்கையாளர் எல்லாருமே ஒரே மாதிரியான பே பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எதுக்காக அப்படி சொல்லியிருக்கீங்கன்னா, உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்க உங்க ஏரியாவில் வெறும் 150 ரூபா கேபிளுக்கு கட்டிட்டு இருப்பீங்க. இதே உங்க சொந்தக்காரங்க வேற ஏரியாவில் இருப்பாங்க, அவங்க பார்த்தீங்கன்னா 200 ரூபா கட்டிட்டு இருப்பாங்க. ஒரு ஏரியாவுக்கும் இந்த மாதிரி ரேட் டிஃப்ரெண்ட் ஆகுது. இதெல்லாம் ஒழுங்குபடுத்துறதுக்காக தான் ட்ராய் இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது மூலிமா நமக்கு நல்ல விஷயமா இல்லை கெட்ட விஷயமானு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணீங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ட்ராய் பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. இது மூலிமா பார்த்தீங்கன்னா ஜனவரி 1ஆம் தேதியிலேருந்து இந்த திட்டம் அமலுக்கு வருது. இது மூலிமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ஃபேவரட் சேனலை மட்டும் பே பண்ணி பார்த்துக்கலாம். அதாவது 50 பைசாலேருந்து 19 ரூபா வரைக்கும் ரேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா விஜய் டிவி HD 19 ரூபா, அதே மாதிரி SD குவாலிட்டி அது வேற ரேட். அதே மாதிரி ஜி தமிழ் பார்த்தீங்கன்னா SD 10 ரூபா, அதே மாதிரி HD பார்த்தீங்கன்னா 19 ரூபா. இந்த மாதிரி நிறைய ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஸோ இதனால பார்த்தீங்கன்னா நான் சன் டிவி மட்டும் தான் பார்க்க போகிறேன், அப்போ 20 ரூபா கொடுத்து நான் சன் டிவி மட்டும் மாதம் பார்த்துப்பேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அங்கே தான் ஒரு சின்ன ஆப் வச்சிருக்காங்க. சின்னன்னு சொல்ல முடியாது, பெருசுன்னே சொல்லலாம். ஸோ என்னென்னா பார்த்தீங்கன்னா இந்த ஃபேவரட் சேனலை நீங்கள் அக்சஸ் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு மினிமம் பேக்கேஜை பை பண்ணணும். அதாவது அவங்க வழங்கக்கூடிய 100 இலவச சேனலை நீங்கள் வாங்கணும். 100 இலவச சேனலா அப்படின்னு நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. அந்த 100 இலவச சேனலையும் நீங்கள் 130 ரூபா கொடுத்து பே பண்ணணும். அதாவது 130 ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டி கிட்டத்தட்ட 153லேருந்து 156 ரூபா நீங்கள் மாதம் கம்பல்சரியாக பே பண்ணிட்டு இருக்கும். இந்த 100 சேனலே நமக்கு பிடிச்ச சேனல் வந்துட போது, அப்புறம் எதுக்கு ஃபேவரட் சேனல் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அங்கேயும் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. என்னன்னா அந்த 100 சேனலில் இந்த பொதிகை, நியூஸ் 7, புதிய தலைமுறை, இந்த மாதிரி நம்ம பார்க்காத சேனல்லாம் வந்துட்டு இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்தே இருக்க மாட்டீங்க. அந்த மாதிரி சேனல் தான் 100 கொடுப்பாங்க. இது தவிர உங்கள் ஃபேவரட் சேனல் ஒன்று ஆட் பண்ணணும். 19, 20, 25 இப்படி ஆட் பண்ணினே போனீங்கன்னா மோஸ்ட்டாக நம்ம 5 சேனல் பார்ப்போம். விஜய் டிவி, சன் டிவி, ஜி தமிழ், கலர்ஸ், அதுக்கப்புறம் மற்ற சேனல்ஸ், நியூஸ் சேனல்ஸ், பேபி டிவி, இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 15 சேனல் வருதுன்னு வச்சுங்க. 15 × 20 போட்டு பாருங்கள், எங்கேயோ போகும். ஸோ அந்த 300 ரூபா ப்ளஸ் நீங்கள் 350லேருந்து கிட்டத்தட்ட 450 ரூபா வரைக்கும் மாதம் நீங்கள் பே பண்ண வேண்டியதாக இருக்கும். இது சிட்டி மக்களுக்காக ஓகே பே பண்ணிடலாம் அப்படின்னு தோணும். ஆனால் அவுட் ஆஃப் த சிட்டி அவங்களாம் பார்த்தீங்கன்னா என்டர்டைன்மெண்ட்டே இந்த சேனல் அப்படி தான் இருக்காங்க. அவங்களால 350 ரூபா 450 ரூபா கொடுத்து பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கேள்விக்குறி தான். இந்த திட்டத்துக்கு எது கொண்டு வராங்க, மக்களுக்கு எது இது நல்லதுன்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சேனல் நீங்கள் எந்தெந்த சேனல் நீங்கள் பார்க்குறீங்களோ அந்தந்த சேனலுக்கு எவ்வளோ காசு கட்டுறீங்க அப்படின்னு வெளிப்படையாக தெரியணும்னு ட்ராய் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் என்ன பாதிப்புன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஃபேவரட் சேனல் சொல்கிற அந்த சேனலை மட்டும் நீங்கள் பை பண்ணி வாங்கிட்டு இருப்பீங்க. அது தவிர மற்ற நிறைய சேனல்ஸ் இருக்கும். அந்த சேனலுக்கு வியூவர்ஸே இருக்க மாட்டாங்க. வியூவர்ஸ் இல்லைன்னா அட்வர்டைஸ்மெண்ட் வராது. அட்வர்டைஸ்மெண்ட் வரலன்னா அந்த சேனலை இழுத்து மூடிடுவாங்க. இதனால் நிறைய சேனல் காணாமல் மூடிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ இது மூலிமா அவங்க நிறைய எதிர்கொள் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனால் வர 29ஆம் தேதியிலேருந்து தான் என்ன நடக்க போகுது தெரியும். நம்ம அருகாமல் இருக்கிற கேபிள் ஆப்ரேட்டர்கிட்ட கேட்டாலும் அவங்களுக்கும் இந்த விஷயம் தெரியல. இதனால பாதிக்கப்பட போகிறது வாடிக்கையாளர் நம்ம மட்டும் இல்லை, கேபிள் ஆப்ரேட்டருக்கும் இதில் பாதிக்கப்படுவாங்க. இது வரைக்கும் 100, 150 முடிஞ்சு போன நம்மளோட டிவி பார்க்குற பொழுதுபோக்கு இப்போ 350, 450 மாறப்போகுது. இப்போ நீங்கள் 350 ரூபாயிலேருந்து 400 ரூபா கொடுத்து பே பண்ண பார்க்க ரெடியாக இருக்கீங்களான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் செட்டாப் பாக்ஸோ, சன் டிஷோ இல்லை வேறு எந்த நெட்வொர்க்கும் வச்சு இல்லை வெறும் கேபிள் மட்டும் தான் பார்க்குறீங்கன்னா தயவு செய்து நீங்கள் செட்டாப் பாக்ஸ் இல்லை வேறு ஏதாவது நெட்வொர்க்கு மாறிடுங்க. ஏன்னா வர 29ஆம் தேதியிலேருந்து கண்டிப்பாக எந்த கேபிள் லைனுமே ஒர்க் ஆகாது. ஸோ உங்களால் டிவி பார்க்க முடியாது. நீங்கள் செட்டாப் பாக்ஸ் இல்லை வேறு ஏதாவது வாங்கினா மட்டும் தான் உங்களால் டிவியை பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃபேவரட் பேக்கை நீங்கள் அக்சஸ் பண்ணணும்னா மினிமம் அவங்க சொல்கிற 100 இலவச சேனலில் வாங்கி ஆகணும். ஸோ எவ்வளோ பெரிய மோசடி இதுக்குள்ளே அடங்கியிருக்கு பார்த்தீங்கன்னா, இது தெரியாமல் நிறைய பேர் 20 ரூபா தான் சேனல் அப்படின்னு சந்தோஷப்பட்டுட்டு இருக்கீங்க. இந்த முழு விஷயத்தை தெரிஞ்சுங்க. உங்கள் கேபிள் ஆப்ரேட்டர் கிட்ட ஃபுல் டீட்டெயில்ஸ் கேட்டுட்டு நீங்கள் அப்புறமா பேக்கேஜை வாங்குங்க. நல்லதா, உங்களுக்கு பிடிச்சிருக்கா, பிடிக்கலையா, இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்க போறீங்களா அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தொடர்ந்து நமது தமிழ் சினிமா சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்.